மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே என்கிறார். மீட்டு இங்கு வந்து என்ற இந்த முதல் அந்த 2-3 சொல் இருக்கு இல்லையா, இந்த எங்கிருந்து மீட்டு என்பதுதான் நமக்கான முதல் கேள்வி. இந்த கள்ளப்புலக்குரம்பை என்று சொன்னால் இதற்கு நம்முடைய 5 உறுப்புகளையும் சொல்லக்கூடியது. நம்முடைய கண், வாய், மெய், மூக்கு, செவி இவற்றையெல்லாம் ஐம்புலன்கள்னு சொல்றோம் இல்லையா. இது எல்லாம் எப்படியாம் கள்ளத்தனமான உறுப்புகள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா திருட்டுத்தனமான என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய வழக்கு சொல்லல அதற்கு அர்த்தம் சொல்ல முடியும். உடல் என்பது அவசியம். அதில் உள்ள ஐம்புலன்கள் தான் நம்மை வழிநடத்தி செல்லுகின்றன. உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் என்கின்ற பறவையும் இந்த உடலை வழிநடத்தி செல்லுகிறது. ஆனால் இவையெல்லாம் நித்தியம் அல்ல. இவையெல்லாம் ஒரு கருவி மட்டுமே. இந்த கருவிகளை கொண்டு இந்த உடலை படைத்த இறைவனை சென்று அடைவதும் இறைவனுக்கான திருப்பணிகளை செய்வதும் தான் நம்முடைய கடமை என்பதை மிக நுட்பமான இந்த வரிகளின் மூலமாக நமக்கு மாணிக்கவாசகர் உணர்த்துகிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கும் திருவாசகத்தினுடைய தோரண வாயிலாம் சிவபுராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எந்த வரிகளை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே என்கிறார். மீட்டு இங்கு வந்து என்ற இந்த முதல் அந்த 2-3 சொல் இருக்கு இல்லையா, இந்த எங்கிருந்து மீட்டு என்பதுதான் நமக்கான முதல் கேள்வி. இந்த பிறவி என்னும் பெரிய கடலுக்குள்ள நம்முடைய வினைகளால நம்முடைய தவறுகளால நாம வந்து இங்க பிறந்துடுறோம். நம்மை இதற்குள்ளே இருந்து மீட்டெடுப்பதற்காக இறைவன் வருகின்றான். அப்படி மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்கிறார். இதுல ஒரு முரண் அழகு யோசிச்சு பாருங்களேன். வினையினால் தான் இங்க வந்து பிறக்கிறோம், ஆனால் அந்த வினை நம்மை சாராமல் இருக்க வேண்டும் என்கிறார். இது என்ன ஒரு சின்ன குழப்பமா இருக்கேன்னு நம்மள பல பேர் யோசிக்கலாம். ஆனால் அதுல ஒரு முரண் அழகு இருக்கிறது. என்ன தெரியுமா? வினையினால் வந்து நாம் பிறக்கின்றோம். பல வினைகள் நமக்கு கடமைகளாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அது எதுவும் நம்மால் நடப்பது இல்லை என்கின்ற தெளிவை நமக்கு மீண்டும் மீண்டும் உட்புகுத்துகிறார் மாணிக்கவாசகர். இதுல மீட்டு இங்கு என்று சொன்னால் இறைவனுக்கு மீட்பன் என்கின்ற திருப்பெயர் உண்டு. அப்படி என்றால் அவன் இதற்கு முன்பு பல உயிர்களை மீட்டெடுத்தவன், இப்பொழுது நம்மையெல்லாம் மீட்டு கொண்டிருப்பவன், இனி வரக்கூடிய கோடானு கோடி ஜீவன்களை எல்லாம் மீட்டெடுக்க கூடியவன். அதை யோசிக்கிற பொழுது நமக்கு உள்ளர்த்தமாக இன்னொன்றும் தோன்றுகிறது. என்ன என்றால், ஜீவராசிகள் அதாவது ஜீவாத்மாக்கள் தான் அனித்தியமானவை. அவை மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதும் முக்தி பேறு அடைவதுமாக உழன்று கொண்டே இருக்கும். ஆனால் இறைவன் என்றைக்கும் நித்தியமானவன். அவன் எப்பொழுதும் இங்கேயே இருக்கக்கூடியவன். மீட்டு இங்கு என்று சொன்னால் நம்மைத்தான் இறைவன் மீட்டெடுக்கின்றான். இறைவன் எப்பொழுதும் நிலையானவன். மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. இந்த கள்ளப்புலக்குரம்பை என்று சொன்னால் இதற்கு நம்முடைய 5 உறுப்புகளையும் சொல்லக்கூடியது. நம்முடைய கண், வாய், மெய், மூக்கு, செவி இவற்றையெல்லாம் ஐம்புலன்கள்னு சொல்றோம் இல்லையா. இது எல்லாம் எப்படியாம் கள்ளத்தனமான உறுப்புகள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா திருட்டுத்தனமான என்பதுதான் நம்ம சொல்லக்கூடிய வழக்கு சொல்லல அதற்கு அர்த்தம் சொல்ல முடியும். அது என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடியதுதான். வேற ஒருத்தருடைய உறுப்பு எடுத்து நம்ம வச்சுக்க போறது இல்லை. நம்முடைய உடல், நம்முடைய கண், நம்முடைய செவி, நம்முடைய மூக்கு, நம்முடைய வாய் தான். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் திருட்டுத்தனமான புலன்கள் என்கின்ற ஒரு செல்ல பெயரை வைக்கிறார். இது செல்ல பெயர்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம உடல் மேல நமக்கு ஒரு மரியாதையும் முதல்ல மதிப்பும் இருந்தால்தான் உடலை பராமரிப்போம். இருந்தாலும் இந்த ஐம்புலன்கள் மேல ரொம்ப நாம கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஐம்புலன்கள் தான் திருட்டுத்தனமாக நம்மை தவறான வழிகளுக்கு அழைத்து செல்லுகின்றன என்பது மாணிக்கவாசகருடைய கூற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம ஒரு சங்கல்பம் எடுத்து உறுதியோடு ஒரு நல்ல சத்விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நாம ஒரு பயணத்துல ஈடுபட்டு அது சென்று கொண்டிருக்கிற பொழுது அதிலே இருந்து நம்மை வேறு வேறு திசைக்கு மடைமாற்றம் செய்யக்கூடியவை இந்த ஐம்புலன்கள் தான்.
இந்த ஐம்புலன்கள் இல்லாமல் இந்த உடல் இல்லை. ஆனால் அந்த ஐம்புலன்களுடைய போக்கிலேயே ஒரு மனிதன் போனால் அவன் வாழ்க்கை கீழ்த்தரமாக போய்விடுகிறது. அதனாலதான் சுந்தரகாண்டத்திலே ஆஞ்சநேய மூர்த்தி பஞ்ச அந்த அமைச்சர்களுடைய வதம் செய்கிறார். ராவணனுடைய சபையிலே இருந்த அந்த 5 மந்திரிமார்களை வதம் செய்வதாக ஒரு அற்புதமான போர்க்கள காட்சியை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் நமக்கு காட்டுவார். அந்த 5 அசுரர்களையும் ஒரே நேரத்தில் எடுத்து தரையில் போட்டு அழுத்தி அவர்களை துவம்சம் செய்து அப்படியே அழித்து விடுகிறார் ஆஞ்சநேய மூர்த்தி. அப்படி அழித்து நின்று அவர் அப்படியே விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்ற அந்த கோலம் எப்படி இருந்துதான், எல்லாருக்கும் ஐம்பூதங்களோடு ஒன்றிணையக்கூடிய ஐம்புலன்கள் இருக்கின்றன. இந்த ஐம்புலன்களும் அதது பாதையில நம்ம எல்லாம் இழுத்து கொண்டு போனாலும் கூட மனம் என்ற ஒன்று சஞ்சலம் இல்லாமல் கட்டுப்பாடோடு இருந்தால் ஒரு மனிதன் எப்படி உயர்வு பெறுவானோ அதுபோல ஆஞ்சநேய மூர்த்தி இந்த 5 அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்து மனக்கட்டுப்பாட்டால் வெற்றி வீரனாக உயர்ந்து நின்றார் என்கின்ற கருத்து கம்பராமாயணத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி நாமும் வெற்றி வீரர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த கள்ள புலக்குரம்பு என்று சொல்கிறார்களே, இந்த திருட்டுத்தனமான 5 புலன்களுடைய பாதைகளுக்கு நாம் நம்மை சென்று விடாமல் அதிலே இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டு நம்முடைய கடமைகளை, சிவகாரியங்களை, சத்விஷயங்களை தொடர்ந்து செய்ய நமக்கான உயர்வு தானாகவே வரும். அப்படி இந்த 5 புலன்களும் இருக்கக்கூடிய இந்த உடம்பை ஒரு கூடு என்றும் சொல்லுகிறார். ஒரு கூட்டுக்குள்ள ஒரு பறவை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பறவைக்கு அதுதான் பாதுகாப்பு. ஆனால் பறவை கூட்டுக்குள்ளேயே இருந்தால் வாழ்ந்து விட முடியுமா? அதுக்கான உணவு, மற்ற தேவைகள், அது பறவை என்பதே பறப்பதற்கானது தானே. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே உயிர் என்ற ஒன்று இருக்குது இல்லையா? இந்த உயிர் அதிலேயே இருந்தால்தான் உடம்பு செயல்பட முடியும். ஆனால் வினை என்கின்ற ஒரு பாதையிலே அது ஓட ஒரு காலகட்டத்தில் அந்த வினை நிறைவு பெற்றவுடன் அந்த உயிர் அந்த உடலை விட்டு வெளியே போவதுதான் மரபு முறை. அப்படி வெளியே போக விடாமல் ஒருவேளை இந்த உடம்பு ஐம்புலன்களால், அதாவது அறியாமையினால் அது இழுத்து வைத்து கொண்டால் அது உயிருக்கு ஒரு பெரிய மரணாவஸ்தையாகவே இருக்கும். இந்த உயரிய தத்துவத்தையும் சேர்த்தே நமக்கு மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அதாவது உடல் என்பது அவசியம், அதில் உள்ள ஐம்புலன்கள் தான் நம்மை வழிநடத்தி செல்லுகின்றன. உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் என்கின்ற பறவையும் இந்த உடலை வழிநடத்தி செல்லுகிறது. ஆனால் இவையெல்லாம் நித்தியம் அல்ல, இவையெல்லாம் ஒரு கருவி மட்டுமே. இந்த கருவிகளை கொண்டு இந்த உடலை படைத்த இறைவனை சென்று அடைவதும் இறைவனுக்கான திருப்பணிகளை செய்வதும் தான் நம்முடைய கடமை என்பதை மிக நுட்பமான இந்த வரிகளின் மூலமாக நமக்கு மாணிக்கவாசகர் உணர்த்துகிறார். அதனைத்தான் இந்த வரிகளிலே கள்ள புலக்குரம்பை கட்டு அழிக்க வல்லானே என்று அந்த தலையை, அந்த கட்டை அழித்து நம்மை உத்தமர்களாக ஆக்குவதற்காக சிவன் காத்து கொண்டிருக்கிறான் என்று மாணிக்கவாசகர் கூறுகிறார். இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம் சிவபுராணத்தை பற்றி. நன்றி.